சாமினே ம் இன்னொரு டீ தேவைப்படும் போல. அது யாருக்கு சாமி? யாரோ வராங்க பாருங்க. ஐயோ, பிரியா ஜுவல்லரிலேருந்து வரானே. நான் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கடை பேரை பாரு, பிரியா சொரியான்னு. உம்மா. ஆ ஆ, என்னப்பா? நான் பிரியா ஜுவல்லரிலேருந்து வரேன். ஐயோ, நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும். இன்னைக்கு கேஷ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அது என்னன்னா, மகன் இங்கே இல்லை, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. 2 வாரம் கழிச்சு தான் வருவான். அப்போ வாங்க. இப்படி சொன்னா எப்படி? இன்னைக்கு கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல, அது என்னன்னா, அவன் இங்க இல்லாததுனால எதுவும் சொல்லவும் முடியல. ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கோம் நாங்க. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. இல்ல இன்னைக்கு கேஷ் செட்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 1 கிட்ட வந்துடுச்சு. ஐயோ, நீங்க இப்படி அவசரப்படாதீங்க. நீங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல எங்களோட நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணி அப்படி நகையை வாங்க வச்சுட்டு இப்ப இந்த மாதிரி வந்து பேசுறீங்களா? சார் அதானே எங்க பிசினஸ். என்ன பிசினஸ்? டேய், எங்களால ரெடி கேஷ் கொடுத்த நகையை வாங்க முடிஞ்சிருந்தா வேற ஒரு நல்ல ஜுவல்லரியில போய் வாங்கிருப்போம்ல. உங்க கடைக்கே வரப்போறோம். சார் எங்க ஜுவல்லரி பத்தி தப்பா பேசாதீங்க. எங்க ஜுவல்லரிக்கு நல்ல பேர் இருக்கு. ஓ, நல்ல பேர் தான், அது எனக்கு தெரியும். நாங்க நகையை புக் பண்ணும்போது விலை கம்மியா தான் இருந்துச்சு இல்லையா? நகையை வாங்கும் போது விலை அதிகமா இருந்துச்சு. நீங்க எந்த விலையில கொடுத்தீங்க? அதிக விலையில தான் கொடுத்தீங்க. விலை ஏறும் இறங்கும், அது எப்பவும் நடக்கிறது தானே. அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சார் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க கேஷ் கண்டிப்பா செட்டில் பண்ணி தான் ஆகணும். அது சரி, உன் பேச்செல்லாம் மாறுதே. அன்னைக்கு நாங்க அங்க வரும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசலையே. என்னத்த சொல்றது, அன்னைக்கு நாங்க ஃபேமிலியோட வரும்போது டீ கொடுத்த, ஃப்ரூட் டீ கொடுத்த, பசங்களுக்கு விளையாட பலூன்லாம் கொடுத்த. ஆனா இப்ப இந்த மாதிரிலாம் பேசுறல்ல? அதெல்லாம் வரவேற்கிற முறை சார். வரவேற்கும் போது மட்டும்தான் மரியாதை, அதுக்கப்புறம்லாம் மரியாதையே இல்ல. சார் நீங்க கல்யாணத்தன்னைக்கு செட்டில் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, நீங்க செட்டில் பண்ணல. இங்க பாருப்பா, நான் சொல்ல வந்தது என் மகன் இங்க இல்லாம காசு கிடைக்காது. அப்புறம் நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியது, அவன்கிட்ட தான் அந்த நகையெல்லாம் இருக்கு. வேலையும் கூலியும் இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க நகை கடைக்கு தான் திரும்ப வருவான் அதை விற்கிறதுக்கு. அப்போ உங்க காசு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தா அதை அவனுக்கு திருப்பி கொடுங்க. புரியுதா? என்ன? இல்ல நீங்க கண்டிப்பா பணம் கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்ப நீ போன மாதிரி தான். சரி, நம்ம வேற விஷயத்தை பத்தி பேசுவோம். இந்த வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கா? செம்ம கண்டிஷன்ல இருக்கு. அப்படியா? ஓ, இது ஸ்டார்ட் ஆகுமா? ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியா? எங்க ஸ்டார்ட் பண்ணி காட்டு பார்க்கலாம். பண்ணு. எங்க? நல்ல வண்டி இல்ல? நீ இந்த வண்டி அப்படியே யூ-டர்ன் போடு. யூ-டர்ன் போட்டு அப்படியே நேரா போய் வளைச்சு அப்படி திரும்பினா பைபாஸ் வரும். அப்படியே போ, அப்படியே போயிடு. அப்புறம் கேஷ்? காசெல்லாம் என் மகன் வராம கிடைக்காது. அதான சொன்னேன். தமிழ்ல சொன்னா உனக்கு புரியாதா? வந்துட்டான். நான் அந்த கிறுக்கங்கிட்ட அப்பவே சொன்னேன், 5 பவுன் நகையெல்லாம் வேணாண்டா, கேரண்டி செயினே போதுண்டான்னு. நான் அப்படிதானே கல்யாணம் பண்ண. யாரு கண்டுபிடிச்சா?